ஃபுல்லாக மழை பெஞ்சனால பள்ளம் இருக்குது இல்லைன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா மழை பெஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல மழை பெஞ்சதுன்னா நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வயிற்றுக்கு இங்கே தண்ணி நிற்கும். வேறு ரூட்டையும் அதே மாதிரி பிளாக் பண்ணிடுவாங்க சார். சில டைம் வந்து நாங்கள் ரோடு சுற்றி தான் வந்து பசங்களை ஸ்கூலில் கொண்டு வந்து விடணும். இந்த பக்கம் வரப்போதெல்லாம் எப்போ பார்த்தாலுமே இந்த இடம் வந்து தோண்டி தோண்டி போட்டுக்கிறாங்க. ரோடு போடுறாங்க, சரியாக போடுறதில்ல. போட்டோன்னா தோண்டிடுறாங்க. தோண்டின உடனே அடுத்த நாள் எல்லாமே வந்து திரும்ப தோண்டி போட்டுடுறாங்க. திரும்பவும் ரோடு போடுறாங்க, திரும்ப தோண்டி போட்டுடுறாங்க. சுற்றி எல்லா இடத்துலையுமே ஆட்கள் வர கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பைக்கில் அன்றைக்கி நேற்று ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சனால பள்ளம் இருக்குது இல்லைன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்து சரி பண்ணணும். ஏன்னா சாய் நகர், துறைப்பாக்கம் சாய் நகர். ஆமாம், இதை தாண்டி போகணுன்னா நம்ம மெயின் ரோடு போகணுன்னா ஒரு கிலோமீட்ரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வயசானவங்க நடந்து போக முடியல. எங்கள் இந்த சைடு போனால கரண்ட் கம்பி எது இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த மாதிரி சிக்கலான சூழ்நிலையாக இருக்குது. இந்த இடம்னா ரொம்ப சகதியாக இருந்துச்சு. ஆமாம், நம்ம வந்து யாரை ஹெல்ப் கேட்கணுன்னு தெரிய மாட்டேங்குது. என்னென்னா நம்மளாக தான் முயற்சி பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. இப்போ கூட நாங்கள் வர வழில ட்ரைனேஜில் தான் நாங்கள் ஏறி வந்தோம். ஏன்னா எங்களுக்கு சிரமமாக இருக்குது. கொஞ்சம் நல்லதே நடக்கிற மாதிரி பண்ணி கொடுங்க. போர்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு சின்ன குழு இருந்தால் கூட மக்கள் வந்து கொஞ்சம் உஷாராக பாதுகாப்பாக போவாங்க. எதுவுமே இல்லாமல் அப்படியே வராங்க போகிறாங்க. இந்த மாதிரி சிக்கலாக இருக்கிறது. துறைப்பாக்கம் சாய் நகர்கிட்ட தான் இருக்கேன். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதமாக இதே மாதிரி தான் இருக்குது. 1 இயருக்கு முன்னாடி தான் இந்த ரோடு போட்டாங்க. நல்லா ஃபுல்லாக ரோடு இந்த சைடு சாய் நகர் ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோடு எல்லாமே நல்லா போட்டாங்க. இப்போ அந்த ரோடு போட்ட மாதிரியே தெரியல சுத்தமாக. பார்த்தீங்கன்னா இவங்க வேலை செஞ்சதுக்கப்புறம் வேலை செய்கிறாங்க. அந்த வேலை முடித்தவொடனே ஒரு வேலையை முடிக்க மாட்டாங்க. அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரைனேஜ் இப்போ எல்லாமே லைன் எடுத்தாங்க. ட்ரைனேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரோடு போட்டுட்டாங்க. அந்த உடச்ச இடம் மட்டும் அப்படியே பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வரவே முடியாது. இந்த சைடு மழைலாம் பெஞ்சுன்னு வச்சுங்க. பக்கத்தில் ஸ்கூல் வேறு இருக்குது. என் பொண்ணு இங்கே தான் படிக்குது. இங்கே மழை பெஞ்சாலும் ஸ்கூலுக்கே அனுப்புறதில்ல. இந்த ஒரு 3 நாள் லீவுன்றதாலும் அனுப்பலை. இப்போது 2 நாளாக இந்த தண்ணி இங்கே ஃபுல்லாக நிற்கும். மழை பெஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னாக்கா அதனால் இந்த சைடு வரவே முடியாது. நாங்கள் வரணுன்னா இப்போ நீங்கள் தான் பார்த்தீங்களா, நான் இந்த ட்ரைனேஜ் லைன் மேலே தான் வந்தோம். அப்படி இல்லைனாக்கா மெயின் ரோடு சுற்றி நீங்கள் எந்த பக்கம் வந்தாலும் இதே மாதிரி தான் பள்ளமாக தான் இருக்கும். நல்ல ரோடாக இருக்குனாக்கா எங்கேயுமே இருக்காது. இங்கே சாய் நகர் பெருங்குடி எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் இருக்கும். மழை பெஞ்சால் போகிறதுக்கு தண்ணி வசதி கிடையாது. இப்போ பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா தண்ணி போகுமா இல்லையான்றது இது முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் ரோடு இதுக்கப்புறம் எப்போ போடுவாங்கன்னு தான் தெரியாது. இல்லை, எதுவுமே இல்லை. எங்கேயுமே போர்டு வைக்கல இது வரைக்கும். இதுமாரி ஃபஸ்ட்லாம் ஒரு சின்ன வேறு எங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ மெட்ரோ ஒர்க் நடக்குதுனாக்கா இங்கே மெட்ரோ ஒர்க் நடக்குதுன்னு ஒரு போர்டு வைப்பாங்க. இங்கே எதுவும் அந்த மாதிரி ஒரு பேரிகேட் கூட இங்கே வைக்க மாட்டாங்க. நம்ம தான் பார்த்து போகணும். இன்றைக்கி நம்ம இங்கே போகிறோம்னு வச்சுங்களேன், ஒரு நாள் பார்த்து போவோம் இங்கே பள்ளம் இருக்குன்ட்டு. இன்னொரு நாள் நீங்கள் போக சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பள்ளம் இருக்கா இல்லையான்னு நமக்கு பார்த்து பார்க்கும்போது நமக்கு தெரியாது. பார்த்து திடீர்னு அங்கே பள்ளம் இருக்கும். எதுவுமே பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது தண்ணி நிற்கிது அந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குளக்கரை சைடு அந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்கே ஃபுல்லாக தண்ணி நின்றுச்சு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மெயின் ரோடு. இங்கேருந்து போனால் அந்த ரோடை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் ஓயம் வரை போகணும். ஃபுல்லாக தண்ணி நின்றுன்னு சொல்லி ஏதோ நேற்று வந்தாங்க. ஏதோ அந்த ஜேசிபிலாம் வச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மண்ணு மாதிரி கொட்டினாங்க. அது ஒரு சேரு மண்ணி மாதிரி கொட்டுவாங்க. அது கொஞ்சம் காஞ்சதுன்னா ஓகே, இல்லைனாக்கா வண்டி சிக்கும். அந்த மாதிரி தான் போடுவாங்க. இங்கே பள்ளம்னு இருந்தாக்கா ஏதோ ஒரு சேர் மண்ணு இருந்து கொட்டிட்டு போயிடுவாங்க தண்ணி நிற்காமல் காட்டுறதுக்காக. வர மழைக்கு ரொம்ப கஷ்டம். இந்த சைடு நீங்கள் நல்லா ரோடு இருக்கும் போதே வர முடியாது. போன வாட்டி மழை பெஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே ஒரு நல்ல மழை பெஞ்சதுன்னா நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வயிற்றுக்கு இங்கே தண்ணி நிற்கும். அவ்வளோ தண்ணி நிற்கும். இங்கே யாருமே வெளியில் போக முடியாது. அப்படியே மழை பெஞ்சு யாருன்னா உள்ளே மாட்டி வெளியில் போனோன்னா கழுத்தளவு தண்ணியில் தான் வெளியில் போகணும். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி போகிறதுக்கு வழியே கிடையாது. இப்போ செய்கிற வேலையில் இதில் போனால் தான் உண்டு தண்ணி, இல்லைன்னா கஷ்டம். சாய் நகர் லாஸ்ட்டில் இருக்கிறேன். இந்த ரோடு பிளாக் ஆகி 6 மாதம் ஆகுது. இங்கே ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. எல்கேஜிலேருந்து வர்ற பசங்க யாருமே வர முடியாமல் 6 மாதமாக லாக் பண்ணிட்டாங்க. அது பசங்களில் விடுறதுக்கு பேரண்ட்ஸும் ரொம்ப கஷ்டம், பசங்க ஸ்கூலுக்கு வர்றதும் ரொம்ப கஷ்டமாச்சு. 6 மாதமாக நடந்து வர்றதுக்கு கூட வழி இல்லை சார். இந்த வழி 2 நாள் மழை பெஞ்சு தண்ணி ஓவராக இருந்துச்சு. இதில் யாருமே வர முடியாமல் இருந்துச்சு. இப்போ தான் இந்த சைடில் கொஞ்சமாக நடந்து வர்ற மாதிரி வழி இருக்குது. தண்ணி அந்த காவாவில் வெட்டி விட்டதுனால கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிருக்கு.
இதுக்கு முன்னாடி இந்த காவா வந்து சரி பண்ணாததுக்கு முன்னாடி தண்ணியே நிற்கும், யாருமே வரைய முடியாது. இப்போ தான் அந்த காவாவில் உடச்சி விட்ருக்காங்க, அதனால கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிருக்கு. 6 மாதமாச்சு சார் இந்த ரோடை பிளாக் பண்ணி. இது வந்து கவர்மெண்ட் தான் சார் பார்க்கணும். அதை வேறு ரூட்டையும் அதே மாதிரி பிளாக் பண்ணிவிடுவாங்க சார். சில டைம் வந்து நாங்கள் ரோடு சுற்றி தான் வந்து பசங்களை ஸ்கூலில் கொண்டு வந்து விடணும். இதுக்கு அடுத்து ஒரு ரோடு இருக்குது, நாங்கள் அந்த வழியாக வருவோம். அந்த ரோடு ஃபுல்லாகவே சேறு சகதியும் தான் இருக்குது, தண்ணி நடந்து கூட வர முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா ஏரியாவை விட இந்த சாய் நகர் ஏரியா தான் சார் இந்த இப்போ ரோடு வந்து இப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க. நானும் அந்தாண்ட பெருங்குடி அந்த பக்கம் கதஞ்சாவடி எல்லாம் போயிட்டு வரேன். எல்லா இடமும் வேலை பார்க்குறாங்க, சரி பண்ணிடுறாங்க. இந்த ரோடு 6 மாதமாக பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. எதுக்காக பண்ணுறாங்க? அந்த ஸ்கூல் இருக்குது, இதுக்காக வந்து கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டாங்க. பசங்களும் ஸ்கூல் பசங்களும் பேரண்ட்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் 6 மாதமாக. இந்த ரோடு இனிமேல் சரி பண்ணவே மாட்டாங்க. இனிமேல் ரொம்ப கஷ்டம் தான். நாங்கள்லாம் போட்டு போட்டு தான் வரணும் ஸ்கூலுக்கு, இல்லைனா ஸ்கூலில் தான் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும் வேறு இடத்துக்கு. இல்லை சார், யாரும் அவங்க இதுக்கு மேலே வேறு யாரும் ஸ்டெப் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. யாருமே கண்டுக்காமல் அப்படியே போயிட்டுருக்குறாங்க, நாங்களும் அப்படியே போயிட்டுருக்குறோம். அவ்வளோ